ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 18/10/2025. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுள்ளவராகி அமர்ந்து நான் ஆத்மா என சிந்தித்தபடி ஆத்ம அபிமானி ஆகுங்கள். உண்மையான சார்ட், அதாவது தினசரி நினைவு யாத்திரை கணக்கு வழக்கை எழுதி வந்தீர்கள் என்றால் புத்திசாலிகளாக ஆகியபடி செல்வீர்கள். மிகவும் லாபம் ஏற்படும். அப்போது ஆத்ம உணர்வுக்குள்ளே தன்னை ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம அடிக்கடி சிந்தனை செய்யணும். அப்போது ஆத்ம உணர்வுக்குள்ளே ஆத்மான சிந்தனை பண்ணி ஆத்ம அபிமானியாகி நம்ம அடிக்கடி இந்த பயிற்சியை செய்யணும். பாபா டெய்லியும் சார்ட் வைங்கன்னு சொல்கிறாரு. நம்ம சார்ட் வச்சாதான் தெரியும் நம்ம உண்மையிலே பாபாவை எவ்வளோ நேரம் நினைவு செய்கிறோன்றது. இல்லைன்னா நமக்கு மறந்துடும். நம்ம நினைவு செஞ்சுட்டு தான் இருக்கோம், அப்பப்போ நினச்சிட்டு தான் இருக்கோம் அப்படின்றதுலேயே டைம் போயிடும். ஆனால் நம்ம எழுதி பார்த்தா தான் தெரியும். சில நாள் 5 மணி நேரம் இருக்கும், சில நாள் போக போக 1 மணி நேரம் இருக்கும், இன்னும் போக போக சுத்தமாக 0வாக கூட ஆகிடும். 5 நிமிஷம், அரை மணி நேரம் அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே போகும். பட் நம்ம கணக்கு எழுதி வச்சாதான் நமக்கு எவ்வளோ நேரம் செஞ்சுன்றது தெரியும். அப்போ நம்ம சார்ட்டை பார்க்கும்போது 1 மணி நேரம் கூட 24 மணி நேரத்தில் நமக்கு 1 மணி நேரம் கூட பாபாவை நினைக்கிறதுக்கு டைம் கிடைக்கலையா அப்படின்றது அந்த உண்மை நமக்கு புரியும். அப்போ நம்ம என்ன செய்வோம், நினைவின் சார்ட் வைக்கக்கூடிய நேரத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். இதனால் நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய கேள்வி: எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் எந்த ஒரு சட்டத்தை நல்ல விதமாக புரிந்து கொள்கின்றனர்? பதில்: இது அழிவற்ற நாடகம். இதில் ஒவ்வொரு நடிகரும் தனது நடிப்பை நடிப்பதற்காக தமது நேரத்தில் வரத்தான் வேண்டும். நாங்கள் எப்போதும் சாந்தி தாமத்திலேயே அமர்ந்து விடுவோம் என்று யாராவது சொன்னால் அது சட்டப்பூர்வமானது அல்ல. அவர்களை நடிகர்கள் என சொல்ல மாட்டோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைதான் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்கின்றார். அப்போது ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்களுடைய நடிக்கிறதுக்காக கரெக்டான நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து தான் ஆகணும். இல்லை நாங்கள் சாந்தி தாமத்திலே இருந்துடுறோம், பூமிக்கு நடிக்கிறதுக்கு போகலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை கூட குழந்தைகளாகிய நமக்கு தான் தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியல. ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அமருங்கள். தேக அபிமானத்தை விட்டுவிட்டு அமருங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். புரியாதவர்களாக இருப்பவர்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. ஆத்மாக்களாகிய நாம் புரியாதவர்களாக ஆகிவிட்டோம். தந்தையை உண்மையை சொல்கின்றார் என ஆத்மா புரிந்து கொள்கின்றது. நான் ஆத்மா அழிவற்றவன், சரீரம் அழியக்கூடியது. நான் ஆத்ம உணர்வை விட்டு தேக அபிமானத்தில் மாட்டிக்கொண்டுள்ளேன். எனவே புரியாதவனாக ஆகிவிட்டேன் அல்லவா? அனைத்து குழந்தைகளும் தேக அபிமானத்தில் புரியாதவர்களாக, அதாவது முட்டாள்களாக ஆகியுள்ளனர் என தந்தை கூறுகின்றார். பிறகு நீங்கள் தந்தையின் மூலம் ஆத்ம அபிமானி ஆகும்போது முற்றிலும் புத்திசாலிகளாக ஆகிவிடுகின்றீர்கள். சிலர் ஆகிவிட்டனர், சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். முட்டாள்களாக ஆவதில் அரை கல்பம் பிடித்தது. இந்த கடைசி பிறவியில் புத்திசாலி ஆக வேண்டியுள்ளது. அப்போது நம்ம தேக அபிமானத்துக்குள்ளார முட்டாளாக ஆகிறதுக்கு நமக்கு அரை கல்பம் பிடிச்சது. ஆனால் நம்ம புத்திசாலி ஆகிறதுக்கு இந்த ஒரே ஒரு சங்கமயுகம் மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்குது. அரை கல்ப காலமாக புரியாதவர்களாக ஆகி 100% புரியாதவர்களாக ஆகிவிடுகின்றனர். தேக அபிமானத்தில் நாடகத்தின் திட்டப்படி நீங்கள் கீழே இறங்கி வந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு விழிப்புணர்வு கிடைத்துள்ளது என்றாலும் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். அப்போது நமக்கு விழிப்புணர்வு கிடைச்சாலும் நம்ம நிறைய முயற்சி செஞ்சால் தான் அடைய முடியும். ஏனெனில் குழந்தைகளுக்குள் தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். நாம் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள், 16 கலைகளும் நிறைந்தவர்கள். இப்படி இருந்தோம் என குழந்தைகள் அறிவார்கள். பிறகு இந்த சமயத்தில் குணமற்றவர்களாக ஆகியுள்ளார்கள். எந்த குணமும் இல்லை. குழந்தைகளாகி உங்களுக்குள்ளும் இந்த விளையாட்டை பற்றி வரிசை கிரமமான முயற்சியின்படி புரிந்து கொள்கின்றீர்கள். இப்படியே எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. எனினும் கூட புதியவர்கள் நல்ல புத்திசாலிகளாக ஆகியபடி இருக்கின்றார்கள். மற்றவர்களையும் ஆக்கக்கூடிய முயற்சி செய்கின்றார்கள். சிலர் முற்றிலும் எதுவும் புரிந்து கொள்வது இல்லை. முட்டாளிலும் முட்டாளாக உள்ளனர். தந்தை வந்ததே புத்திசாலிகளாக ஆக்குவார். மாயையின் காரணமாக நாம் முட்டாளாகி விட்டோம் என குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர்.
பூஜைக்குரியவர்களாக நாம் இருந்தபொழுது புத்திசாலிகளாக இருந்தோம். பிறகு நாம் பூஜாரிகளாக மாறி முட்டாள்களாக ஆகியுள்ளோம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்துவிட்டது. இது குறித்து உலகில் யாருக்கும் தெரியாது. இந்த லக்ஷ்மி நாராயணர் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தனர், ராஜ்யம் செய்து கொண்டிருந்தனர். தந்தை சொல்கின்றார், நீயே அது, அதுவே நீ. நீங்களும் தன்னை குறித்து அப்படி புரிந்து கொள்ளுங்கள். இவை மிக மிக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தந்தைதான் உயர்ந்தவரிலும் உயர்ந்த புத்திசாலிகளிலும் புத்திசாலியாக இருப்பவர் அல்லவா என இப்பொழுது நமக்கு அனுபவம் உண்டாகின்றது. ஒன்று ஞானக்கடலாகவும் இருக்கின்றார், அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார். பதீத பாவனரும், அதாவது தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவரும் அவரே ஆவார். இது ஒருவரின் மகிமைதான் ஆகும். இவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து குழந்தைகளே குழந்தைகளே என கூறி எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இப்பொழுது தூய்மை ஆக வேண்டும். அதற்காக தந்தை ஒரே மருந்துதான் கொடுக்கின்றார். அவர் சொல்கிறார், நினைவின் தொடர்பின் மூலம் நீங்கள் எதிர்காலத்தின் 21 பிறவிகள் நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். உங்களின் அனைத்து நோய்களும் துக்கமும் முடிந்து போய்விடும். நீங்கள் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். அழிவற்ற சர்ஜனிடம், அதாவது மருத்துவரிடம், யாருன்னா பாபா, ஒரே ஒரு மருந்து தான் உள்ளது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் ஆத்மாவுக்கு வந்து போடுகின்றார். எந்த மனிதரும் வக்கீலாகவும் இன்ஜினியராகவும் ஒரே சமயம் ஆகுவது இல்லை. அப்படி அல்ல. அனைத்து மனிதர்களுமே தம் தொழிலிலேயே மூழ்கி விடுகின்றனர். வந்து பதீதத்திலிருந்து பாவனமாக ஆக்குங்கள் என தந்தைக்கு சொல்கின்றனர். ஏனெனில் தூய்மையற்ற நிலையில் துக்கம் உள்ளது. சாந்தி தாமத்தை தூய்மையான உலகம் என கூறுவது இல்லை. சொர்க்கத்தை தான் தூய்மையான உலகம் என சொல்வோம். மனிதர்கள் அமைதி மற்றும் சுகத்தை விரும்புகின்றனர் என்பதையும் புரிய வைத்துள்ளனர். உண்மையிலும் உண்மையான அமைதி என்பது அங்கேதான் உள்ளது. அது சாந்தி தாமம் என சொல்லப்படுகின்றது. இப்போது பாபா நமக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எல்லாருமே தூய்மையாகுங்க. தூய்மையாகிறதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். நீங்கள் வந்து ஆத்ம அபிமானியாக ஆகி என்ன நினைவு செய்யுங்க, ஆத்மான்ற ஸ்திதிக்குள்ளே வாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ஆத்மான்னு நினச்சி தந்தையை நினைவு செய்யணும். இந்த ஒரு விஷயத்தின் மூலம் தான் நமக்கு வந்து 21 பிறவிக்கான நோயற்ற வாழ்க்கை நமக்கு வந்து கிடைக்குது. அப்போது சொர்க்கத்தை வந்து தூய்மையான உலகம் அப்படின்னு சொல்ல முடியும். சாந்தி தாமத்தை வந்து அமைதிக்கான உலகம் அப்படின்னு சொல்கிறோம். சாந்தி தாமத்திலேயே இருந்து விடுகிறோம் என பலர் சொல்கின்றனர். ஆனால் அதற்கு சட்டத்தில் இடமில்லை. அப்படி விரும்புபவர்கள் நடிகர்கள் ஆகவில்லை என அர்த்தம். குழந்தைகள், நாடகத்தையும் கூட புரிந்து கொண்டு விட்டீர்கள். நடிகர்களின் நடிப்பு எப்போது இருக்குமோ அப்போது வெளியில் மேடையில் வந்து நடிப்பை நடிப்பார்கள். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் புரிய வைக்கின்றார். அவர் ஞானக்கடல் எனவும் அழைக்கப்படுகின்றார். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல், பதீத பாவனராக இருப்பவர், அனைவரையும் தூய்மைப்படுத்துபவர் தத்துவமாக ஒருபொழுதும் இருக்க முடியாது. நீர் முதலான அனைத்தும் தத்துவங்கள் ஆகும். பஞ்ச தத்துவங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த நீர், இதெல்லாம் நீர், நிலம், நெருப்பு, காற்று, இதெல்லாம் பஞ்ச தத்துவங்கள். அந்த மாதிரி கடவுள் வந்து தத்துவமாக ஆக முடியாது. அப்போ இந்த பஞ்ச தத்துவங்கள் எதுவுமே நமக்கு வந்து சத்கதியை கொடுக்க முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த ஒரு சிவ பரமாத்மா தான் நமக்கு வந்து கொடுக்க முடியும். ஆத்மா தான் நடிப்பை நடிக்கின்றது. ஹடயோக நடிப்பும் கூட இந்த ஆத்மா தான் நடிக்கின்றது. இந்த விஷயங்களையும் புத்திசாலியாக இருப்பவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். தந்தை எவ்வளவு புரிய வைத்திருக்கின்றார். எப்படி பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரிகளாக ஆகின்றனர் என மனிதர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக ஏதாவது யுக்தியை உருவாக்குங்கள். பூஜைக்குரியவர்கள் இருப்பது புதிய உலகத்தில், பூஜாரிகள் இருப்பது பழைய உலகத்தில். தூய்மையானவர்கள் பூஜைக்குரியவர்கள் எனவும் தூய்மையை இழந்தவர்கள் பூஜாரிகள் எனவும் அழைக்கப்படுகின்றனர். இங்கே அனைவருமே தூய்மை அற்றவர்களாக இருக்கின்றனர். ஏனென்றால் விகாரத்தில் பிறவி எடுக்கின்றனர். அங்குள்ளவர்கள் உயர்ந்தவர்கள், சம்பூர்ண சிரேஷ்டாச்சாரி எனவும் பாடவும் செய்கின்றார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களும் அப்படி ஆக வேண்டும். எப்படி? சம்பூர்ண சிரேஷ்டாச்சாரி, உயர்ந்ததிலும் உயர்ந்த, அதுவும் முழுமையாக சம்பூர்ண சிரேஷ்ட
சிரேஷ்டாச்சாரியா இப்போ நம்மளும் ஆகணும். உழைக்க வேண்டும். இதற்காக முக்கியமான விஷயம் நினைவினுடையது ஆகும். நினைவில் இருப்பது மிகவும் கஷ்டமானது என அனைவரும் சொல்கின்றனர். நாங்கள் விரும்பிய அளவு நினைவில் இருக்க முடிவது இல்லை. யாராயினும் உண்மையாக சார்ட், அதாவது நினைவின் அட்டவணை வைத்தால் மிகவும் லாபம் ஏற்படும். நம்ம சார்ட் வச்சாதான் எவ்வளோ நேரம் தந்தையை நினைவு செய்யணுன்றது நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம நினச்சிட்டு தான் இருக்கோம், நம்ம அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். தந்தை குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். மன்மனாபவ. நீங்கள் அர்த்தத்துடன் சொல்கின்றீர்கள். உங்களுக்கு தந்தை அனைத்து விஷயங்களையும் சரியான விதத்தில் அர்த்தத்துடன் புரிய வைக்கின்றார். தந்தையிடம் குழந்தைகள் பலவிதமான கேள்விகளை கேட்கின்றனர். தந்தையோ அவர்கள் மனம் கோணாதவாறு ஏதாவது சொல்கிறார். ஆனால் என்னுடைய வேலையே பதீதத்திலிருந்து பாவனராக ஆக்குவதுதான் என்று தந்தை கூறுகின்றார். என்னை நீங்கள் இதற்காகத்தான் அழைத்தீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் சரீரத்துடன் தூய்மையாக இருந்தோம் என நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது அதே ஆத்மா சரீரத்துடன் சேர்ந்து தூய்மையற்றதாக ஆகியுள்ளது. 84 பிறவிகளின் கணக்கல்லவா? இப்பொழுது இந்த உலகம் முட்கள் நிறைந்த காடாகியுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் மலர்கள் அல்லவா? அவர்கள் முன்பாக சென்று முட்கள் சொல்கின்றன, நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்களோ பாவிகள், கபடமிக்கவர்கள் என்று. அனைத்திலும் பெரிய விகாரம் காம விகாரம் ஆகும். இதன் மீது வெற்றி கொண்டு உலகை வென்றவர் ஆகுங்கள் என தந்தை கூறுகின்றார். பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரவேண்டும் என மனிதர்கள் நினைக்கின்றனர். பாக்கியசாலியின் ரதத்தில் அமர்ந்தபடி வரவேண்டும். பழைய உலகை புதிய உலகமாக ஆக்குவதற்காக பகவான் வரவேண்டியுள்ளது. புதிய உலகம் சதோ பிரதானம், பழைய உலகமோ தமோ பிரதானம் என கூறப்படுகின்றது. இப்பொழுது பழைய உலகமாக இருப்பதால் கண்டிப்பாக தந்தை வரத்தான் வேண்டும். தந்தைதான் படைப்பவர் என அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். மற்றபடி யாருக்காவது கர்மபோகத்தின் கணக்கு வழக்கு இருந்தாலோ வேறு எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டும். இதில் பாபா ஆசீர்வாதம் செய்வது இல்லை. இப்போது பாபா ஆசீர்வாதம் கொடுத்தா நம்முடைய கணக்கு வழக்கு, நம்ம அனுபவிக்க வேண்டிய கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் போயிடாது. அப்போ நம்ம உட்காந்து பாபாவை நினைவு செய்யணும். நினைவின் மூலமாக தான் நம்முடைய பாவ கர்மங்கள் எல்லாமே எரியும். இப்போ பாபா ஆசீர்வாதம் கொடுத்துட்டா நம்மளுடைய பாவங்கள்லாம் போகாது. அதனால் ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்னை அழைக்கவும் செய்கின்றீர்கள். பாபா எங்களுக்கு ஆஸ்தி கொடுங்கள். பாபாவிடம் எந்த ஆஸ்தியை அடைய விரும்புகின்றீர்கள்? முக்தி, ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி. முக்தி, ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு ஞானக்கடலான தந்தை ஆவார். ஆகையால் அவர் ஞானத்தின் வள்ளல் என அழைக்கப்படுகின்றார். பகவான் ஞானத்தை கொடுத்தார். ஆனால் எப்போது கொடுத்தார், யார் கொடுத்தது என்பது யாருக்குமே தெரியாது. அனைத்து குழப்பங்களுமே இதில்தான் உள்ளது. யாருக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பது யாருக்குமே தெரியாது. இப்பொழுது இந்த பிரம்மா அமர்ந்திருக்கின்றார். நானே நாராயணனாக இருந்தேன், பிறகு 84 பிறவிகள் அனுபவம் செய்தேன் என்பது இவருக்கு தெரிய வந்தது. இவர் இருப்பது முதல் நம்பரில் ஆகும். என்னுடைய கண்கள் திறந்து விட்டன என பிரம்மா பாபா சொல்கின்றார். எங்களுடைய கண்களே திறந்து விட்டன என நீங்களும் சொல்வீர்கள். 3ஆம் கண் திறக்கிறது அல்லவா? பிரம்மா பாபா எப்படி ஃபஸ்ட்டு ஞானத்தை கேட்டு அவருடைய கண்ணு திறந்துச்சுன்னு சொன்னார். அது மாதிரி நம்மளும் ஞானத்தை கேட்டு நம்முடைய ஆத்மான்ற 3ஆவது கண்ணு நம்மளும் திறந்துட்டோன்னு நம்மளும் சொல்லுவோம். எங்களுக்கு தந்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய முழு ஞானமும் கிடைத்து விட்டது. நான் யார், நான் எப்படி இருக்கின்றேன், என்னுடைய கண்கள் திறந்து விட்டன. எவ்வளவு அதிசயமாக உள்ளது இந்த விஷயம். ஆத்மாக்கள் நாம் என்பதே முதன்மையானது ஆகும். மேலும் பிறகு தன்னை தேகம் என புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கின்றோம். நான் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கின்றேன். எனினும் நான் தன்னை ஆத்மா என்பதை மறந்து தேக அபிமானி ஆகிவிடுகின்றேன் என ஆத்மா சொல்கிறது. ஆகையால் இப்பொழுது முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அமருங்கள் என இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் ஆத்மா என உள்ளுக்குள் இதையே சிந்தித்தபடி இருங்கள். ஆத்மா என புரிந்து கொள்ளாததால் தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். நாம் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றோம் என உணர்கின்றீர்கள். உழைக்க வேண்டும்.
இங்கே அமர்ந்திருந்தாலும் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். நான் குழந்தைகளாகி உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் என தந்தை சொல்கிறார். அரைக்கல்பம் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள். ஏதாவது விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டி இருந்தால் ஐயோ ராமா, நம்ம பக்தியில் சாதாரணமாகவே இப்போ என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவதுன்னா ஐயோ ராமா அப்படின்னு சாதாரணமாகவே சொல்கிறோம். ஆனால் ஈஸ்வரன் அல்லது ராமன் யார் என்பது யாருக்கும் தெரியாது. ஞானக்கடல் பதீத பாவனர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் திரிமூர்த்தி பரமபிதா பரமாத்மா சிவன் என நீங்கள் நிரூபிக்க வேண்டும். வெறும் சிவ ஜெயந்தி அல்ல, ஆனால் திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி ஆகும். சிவனின் ஜெயந்தி வந்தது என்றால் கண்டிப்பாக பிரம்மாவின் ஜெயந்தியும் வரும். சிவனின் ஜெயந்தியை கொண்டாடுகின்றனர். ஆனால் பிரம்மா என்ன செய்தார்? லௌகிக்க பரலோகிக்க தந்தை இருக்கின்றனர். மேலும் இவர் அலௌகிக்க தந்தை ஆவார். இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். புதிய உலகத்திற்கான இந்த புதிய ஞானம் இப்போதுதான் உங்களுக்கு கிடைக்கின்றது, பிறகு மறைந்து விடுகின்றது. படைப்பவராகிய தந்தை மற்றும் படைப்பின் ஞானம் இல்லாதவர்கள் அஞ்ஞானிகளாக உள்ளனர் என்றாகிறது அல்லவா? அஞ்ஞான தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். ஞானத்தின் மூலம் பகல், பக்தியினால் இரவு ஏற்படுகின்றது. சிவராத்திரியின் அர்த்தமும் தெரிவது இல்லை. ஆகையால் அதற்காக விடுமுறை கொடுக்கவும் தவறிவிட்டனர். இப்போது மற்ற பண்டிகைக்கெல்லாம் லீவ் விட்றாங்க கவர்மெண்ட்டில். சிவராத்திரினா என்னென்னே தெரியாததுனால கவர்மெண்ட் ஹாலிடேவே கிடையாது சிவராத்திரிக்கு. அனைவரின் ஜோதியை ஏற்றி வைப்பதற்காகத்தான் தந்தை வந்துள்ளார் என இப்போது நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இந்த தீபங்கள் முதலானவைகளை ஏற்றி வைத்தீர்கள் என்றால் பார்ப்பவர்கள் இவர்களுடைய விசேஷமான தினம் போலும் என புரிந்து கொள்வார்கள். இப்போது நீங்கள் அர்த்தத்துடன் ஏற்றி வைக்கிறீர்கள். அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. உங்களுடைய சொற்பொழிவின் மூலம் முழுமையாக புரிந்து கொண்டு விட மாட்டார்கள். இப்பொழுது முழு உலகின் மீதும் ராவணனின் ராஜ்யம் உள்ளது. இங்கே மனிதர்கள் எவ்வளவு துக்கம் நிறைந்தவர்களாக உள்ளனர். இந்த விஷயங்களில் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது என பாபா சொல்கின்றார். தந்தை நேரடியான விஷயம் சொல்கிறார். குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய அனைத்து துக்கங்களும் நீங்கிவிடும். அப்போது நினைவு தான் முக்கியம். அப்போது நம்ம நம்மளை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்யணும். தந்தையை நினைவு செய்வதால் நம்ம தூய்மையாயிடுவோம். தூய்மையாயிட்டோன்னா நமக்குள்ள தேவதைக்கான குணங்கள் தாரணை ஆகிடும். அப்போது நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரியான முறையில் தந்தையை நினைவு செய்யவும் ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். உண்மையுடன் சார்ட் வைக்க வேண்டும். இதில் தான் மிக அதிக லாபம் உள்ளது. அப்போது தன்னை ஆத்மானு உணர்ந்து உண்மையாக தந்தையை நினைவு செய்யணும். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சார்ட் வைக்கணும். சார்ட் வச்சுனா நிறைய லாபம் கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அனைத்திலும் அதிகமான துக்கம் கொடுக்கக்கூடியது முள் போன்றது காம விகாரம் ஆகும். யோக பலத்தின் மூலம் இதன் மீது வெற்றி கொண்டு பதீதத்திலிருந்து பாவனராக வேண்டும். மற்றபடி யாருடைய விஷயத்திலும் உங்களுக்கு தொடர்பு கிடையாது. அப்போது இந்த காம விகாரம் தான் ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடியது. அதனால தான் நமக்கு யோகா பண்ணுறதோ இல்லை மாயக்கிட்ட மாட்டிக்கிறது, இந்த முழு உலகமே தூய்மை எழுந்ததற்கு காரணம் இந்த காம விகாரம் தான். அப்போது நம்ம யோக பலத்தின் மூலம் நல்ல யோகா பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இதன் மீது நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். மற்றபடி யாருடைய விஷயத்திலும் நமக்கு தொடர்பு கிடையாது. இன்றைய வரதானம், நடைமுறை வாழ்க்கை மூலம் பரமாத்ம ஞானத்தின் நிரூபணம் கொடுக்கக்கூடிய தர்ம யுத்தத்தில் வெற்றியாளர் ஆகுக. இப்பொழுது தர்ம யுத்தத்தின் மேடைக்கு வர வேண்டும்.
இந்த தர்ம யுத்தத்தில் வெற்றியாளர் ஆகுவதற்கான சாதனமாக இருப்பது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையே. ஏனென்றால் பரமாத்ம ஞானத்தின் நிரூபணமே நடைமுறை வாழ்க்கை ஆகும். உங்களுடைய மூர்த்தியின் மூலம் ஞானம் மற்றும் குணம் நடைமுறையில் தெரிய வேண்டும். ஏனென்றால் தற்காலத்தில் விவாதம் செய்வதனால் தன்னுடைய மூர்த்தியை நிரூபணம் செய்ய முடியாது. ஆனால் தன்னுடைய நடைமுறை தாரணை மூர்த்தியினால் ஒரு நொடியில் எவரையும் அமைதியாக ஆக்க முடியும். அப்போ நம்ம இந்த பாபாவுடைய ஞானம் சொல்லும்போது நிறைய பேர் இப்படிலாம் கிடையாது, உலகெல்லாம் அழியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ அதுக்கான நேரம் இல்லை. ஆர்கியூமெண்ட்டு செஞ்சு மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலம், உங்களுடைய எண்ணம், சொல், செயல், நடத்தை மூலம் நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்து பாபாவை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறீங்களோ அது மற்றவங்க உங்ககிட்ட இந்த குணத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ளார ஈஸியாகவே அமைதியை நம்ம உருவாக்கிட முடியும். அதனால் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல், பேச்சு, ஒவ்வொரு நடவடிக்கை, தோற்றம், நடக்கிற பாவனை, எல்லா விஷயத்தையும் கண்ணு பார்க்குற பார்வையிலிருந்து எல்லாமே தெய்வீகமானதாக இருக்கணும். அப்படியே தந்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்துட்டா எல்லாருமே ஈஸியாக உணர்ந்துருவாங்க, அமைதியாக ஆயிடுவாங்க. அப்போது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக தர்ம யுத்தத்தில் நீங்கள் வெற்றியாளர் ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய ஸ்லோகன், ஆத்மாவை பிரகாசிக்க செய்வதற்காக பரமாத்ம நினைவின் மூலம் மனதின் குழப்பங்களை சமாப்தி செய்யுங்கள். அப்போது நம்ம பரமாத்மாவோட நினைவில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு குழப்பமே இருக்காது. ஆத்மா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.